குபேர கலச அறக்கட்டளையினுடைய 16வது ஜோதிட கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த குபேர கலச அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். காளீஸ்வரி அம்மா எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னு. நம்ம பேசினா சரியா வருமா? ஏன்னா ராகுனோடனே எல்லாம் பார்ப்பாங்க. ஜோசிய மீட்டிங்ல எல்லாம் போனா இப்ப பொண்ணையா வந்தாங்கன்னா ரொம்ப எப்படி கும்பிடுவாங்க, உனக்குங்கய்யா அப்படின்னு வாங்க. நம்ம ஹாய் பாபு சார்னுவான். நம்மளை பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு 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 பயமா, இல்ல இவன் ஏதாவது ஒண்ணு புதுசா சொல்ல போறானா, இல்ல ராகுவை பத்தி இருந்தாலும் பேசுறானே அப்படின்னு ஒரு எண்ணமான்னு எனக்கே புரியல. நிறைய மீட்டிங்ல நான் பார்த்திருக்கேன். போன உடனே பார்த்தா நம்ம போன உடனே பாபு சார் வந்துட்டாருன்னு சொல்ல மாட்டான், பாபு சார் வந்திருக்கிறாருன்னு. அது எனக்கு பெருமையா தெரியல, எனக்கு பயமா இருக்கும், ஒருவேளை நம்ம பத்தி தப்பா எடுத்துக்கிறாங்களே இவனுங்க. இப்ப இவரு ஹரிஹர சர்மா இவங்க எல்லாம் வருவாங்க, திண்டுக்கல் சின்ராசை எல்லாம் வருவாங்க, ஐயா வணக்கம் ஐயான்னு வாங்க. நம்ம பார்க்கும்போது என்ன சார் பாபு சார் அவன் சொல்றதே ஒரு மாதிரி இருக்கும். ஒருவேளை என்ன அவன் நக்கல் விடுறாங்களா, இல்ல இருந்தாலும் இதை பத்தியே பேசுறாரு, ஒரு ஆள் இருந்தாலே இப்படி இருப்பாரோ அப்படின்ற எண்ணமா அப்படின்றது எனக்கு தெரியல. அல்ல அவன் கேட்கும் போதுமா நான் பேசுறேன் சரியா வருமாமா அப்படின்னு. இல்லைங்க நீங்க பேசுங்க, ராகுவை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வந்தேன். பொதுவா நான் நிறைய இப்ப சமீப காலமாக நிறைய ஜோதிட மேடைகளுக்கு போறதில்ல, ஜோதிட கருத்தரங்களுக்கு போறதில்ல, நிறைய ரிசர்ச் ஓரியன்டா நிறைய விஷயங்களை எடுத்துட்டு இருக்கிறேன். அதாவது ஜோதிடம் பொய் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ இந்த மேடையை அதுக்கு சேலஞ்ச் பண்றேன். அவங்க என்ன கேக்குறாங்களோ எழுதி கொடுத்துறேன். நான் ஜோதிடம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அவங்க என்ன கேக்குறாங்களோ ஸ்பாட்ல கொடுக்கலாம். வர சொல்லுங்க. போன டைம் மூந்தன் முரளி பேசின ஸ்டேஜ்ல கூட சொன்னேன், யார் வேணாலும் சொல்லுங்க, ஜோசியம் பொய்ன்னு ஒரு ஆள் சொல்றாரா வர சொல்லுங்க, நம்ம பேசுவோம். என் நம்பரை கொடுங்க, ஒண்ணு வேணாம், என் நம்பரை கூட சொல்லுங்க. சாயந்தரம் அவர் நம்ம கிட்ட ஜாதகம் பார்ப்பாரு. அவ்வளவு விஷயங்களை தேடி எடுத்து வச்சிருக்கோம். அதாவது அந்த காலகட்டங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலகட்டங்களுக்கு தகுந்தாற் போல இருக்கக்கூடிய அறிவு சிந்தனைகள், பரிணாம வளர்ச்சி, இதை பேஸ் பண்ணி சூட்சமங்கள் தெரிந்தவர்களோ அல்லது ரகசியங்கள் புரிந்தவர்களோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை புதைத்து அன்றைய காலகட்டத்தினுடைய மனிதர்களுக்கு தகுந்தாற் போல இருக்கக்கூடிய அறிவின் பால்ல என்ன ஃபீட் பண்ண முடியுமோ அதை ஃபீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்மளும் அதையே படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப சூரியன் ஒரு 160 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த காரகங்கள் இப்ப இல்ல. ஐயாவே சொல்றாரு, 8ஆம் பாவம் விருச்சிகம், துலாத்துக்கு 2 என்ன சொன்னார் அவரு? ஷேர் மார்க்கெட்டுக்கு போக சொல்லுங்க. ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் எங்க இருந்து 160 வருஷத்துக்கு முன்னாடி? 8ஆம் பாவத்தினுடைய காரகத்துவங்கள் மாறுகிறதா இல்லையா? 12ஆம் இடம் அயன சயன போகம்னு சொல்லிட்டாங்க. இந்த அயன சயன போகம் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம மொபைல்ல பாக்குறோமா? அன்னைக்கு பேசுவதற்கே ஒரு யோசித்த ஒரு விஷயம், மறைபொருளாக இருந்த விஷயம், 12ஆம் பாவமாகவே இருந்த விஷயம் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்துச்சு எல்லாம் இல்லையா? இப்ப காரகங்கள் மாறுகிறது. ஒட்டுமொத்த சூரிய குடும்பமும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதான் முக்கியம். இன்னைக்கு காலையில கூட என்னுடைய இன்னொரு நண்பர் போன் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் விட்டாங்க, இப்ப சனியை தாண்டி போயிட்டாங்க, நெப்டியூன் புளூட்டோக்கு போயிட்டாங்க. புளூட்டோ 16 வருஷ பயிற்சி, இப்ப மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு அப்படின்னா, அப்பயோ புளூட்டோ மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதை சொல்றாரு. இந்த புளூட்டோ மகரத்துல இருந்த போது, புளூட்டோத்துடன் சனி சேர்ந்த போது கொரோனா வந்தது அப்படின்னு அவர் ஒரு கணிதம் எடுக்கிறார். ஆனா நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம், இந்த ஃபேன் காத்து எவ்வளவு தூரம் நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். அங்க ஓடுற ஃபேன் என்ன எஃபெக்ட் பண்ணுமானா? பண்ணாது, காத்து வராது. சோ அதுபோல நம் ஆட்கள் எடுத்த விஷயம் சனியினுடைய கடைசி வட்ட பாதை வரை பூமியை ஏதோ செய்யும். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் பூமிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இதுவே இங்கிருந்து சனிக்கு ராக்கெட் அனுப்புறான், 680 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் ஆகுது அந்த ராக்கெட். 4.5 வருஷம் கழிச்சு எங்கடா போய் சேருதுன்னா, மாந்தியை தொடுது, டைட்டானிக் போய் தொடுது. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் டிராவல் போன உள்ள
சனிக்கு வெளியில சுத்திட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள்ல இருந்து 650 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு டிராவல் பண்ணா மறுபடியும் ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் சனியை தொடும். அப்போ இங்க இருந்து சனி என்னமா கம்பி கட்டுறாங்க பாத்தீங்களா சனி பயிற்சிக்கு. அதுவும் எனக்கு நான் இன்னைக்கு 16வது சொன்னோன்னா எனக்கு என்ன கடகத்தை பத்தி சொல்றாங்களே, ஒருவேளை நம்ம ராசி தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் இவன் பாலா கிட்ட கேட்டா, இல்ல சார் அது 16வது ராசி. ஓ 16வது ராசியா? ஒருவேளை ஏற்கனவே இந்த கடகத்தை பத்தி கட்டுற கம்பி தாங்க முடியல. நீங்க ரீல்ஸ் எடுங்க, என் முண்டாட்டியே இப்ப எனக்கு யோ நீ அடுத்த வருஷம் பெரிய ஆள் ஆயிடுவேமா, பெரிய பெரிய பணமா வருமாமா, கோடீஸ்வரனா வருமாமா. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், போன 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படிதானே இருந்தது, நடு ரோட்ல திருப்பூர்ல சுத்த விட்டாங்களே நம்மள அப்படின்னு கூட நினைச்சிட்டேன். அல்ல கடகத்தை பத்தி இன்னைக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, நீ கடகம் அப்படி. சரி பரவாயில்ல, நம்ம ராசியில தான் பேசுறோம். இப்போ இந்த இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதெல்லாம் இருக்குதுல்ல, இதுல இன்னொரு காமெடியான விஷயம் சொல்றேன் பாருங்களேன். உண்மையாலுமே இந்த யூடியூப் எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் சிரிப்பாங்க கண்டிப்பா. எதுக்குமா கோயிலுக்கு போவோம்? எதுக்கு கோயிலுக்கு போவோம்? எல்லா யூடியூப் எல்லா ஆளுங்க சொல்லுங்க, எதுக்கு கோயிலுக்கு போவோம்? சாமி கும்பிடுறது. ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்ல, ஏதோ ஒரு வேண்டுதல், குழந்தை படிக்கணும், எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், இல்ல எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், உடம்பு சரியில்லா இருக்கும், எல்லாம் இருக்கணும். நவகிரக கோயிலுக்கு எவனாவது வேண்டுதலுக்கு போறாய்னா? அதுலயும் எங்காலும் இருக்கான் பாருங்க ராகு கிட்ட, தயவு செய்து இதை செஞ்சிடாதன்னுவான். அதுக்குதான் கோயிலுக்கு போறா, கேட்டு போறாங்க கோயிலுக்கு. கொடுக்காதன்னு சொல்ற கோயில் ஒரே கோயில் ராகுஸ்தலம் மட்டும்தான். இதை செஞ்சிடாத தயவு செய்து, இது பயங்கர கடுப்பு. ஐயோ 4:30 மணிக்கு சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு போனீங்கன்னா அந்த நாகநாத சாமிக்கு அர்ச்சனை, பால் ப்ளூ கலரா மாறுன்னு. ஆனா அது எவ்வளவு கூட்டம் இருக்குன்னா, சிவன் கோயில்ல கூட அவ்வளவு கூட்டம் இருக்காது. முன்னாடி நாகநாத சாமி இருக்கிறாரு, அங்க அவ்வளவு கூட்டம் இருக்காது. அங்கதான் பயங்கரமான கூட்டம், ஸ்பெஷல் டிக்கெட் எல்லாம் போடுவாங்க. அப்ப நான் யோசிச்சேன், ஏன்டா சிவனோட ராகு மோசமானவனா இவ்வளவு கூட்டம் வராங்க? அதுவும் இதை செஞ்சிராதன்னு கெஞ்சிராங்க வந்து, தயவு செய்து செஞ்சிராத, தயவு செய்து செஞ்சிராத, அவ்வளவு மோசமானவரா அப்படின்னா நவகிரகங்களுக்குள் ஒன்றாய் எடுத்துறார். ஐயா என்ன சொன்னாரு, ஒரு ஜாதகத்தை பார்க்கிற பொழுது நவகிரகங்கள் தான் பேசுதுன்றார். அப்ப ராகு பேசாதா? என்னையா கணக்கு? அப்புறம் இந்த யூடியூப திறந்து ராகுன்னு வீட்டுல இருக்கிற பொம்பளையில இருந்து வெளியில போற 72 வயசு ஒருத்தருக்கு அவரு கூப்பிட்டு, ஐயா எனக்கு ராகு பேச வருதுங்கயா, என்னங்கயா நடக்கும்? ஏன் பயந்துக்கிறீங்க? 72 வயசுல என்ன நடந்தான்னா? ஐயா அது சுகம் தானே, நல்லது நடந்தா ஏன் கோச்சுக்கிற நீ? 74 வயசுல. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ராகுன்னு சொன்ன உடனே தகாத போதி, ரொம்ப டீசெண்டா சொல்லிடலாம், ஆகாத போகாத விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான். எதெல்லாம் நீ செய்யக்கூடாதோ அதுக்கெல்லாம் அதிபதி அவர் தான். அல்ல அவர் வந்துட்டாருன்னா பிரச்சனை. அதே ஜோசியத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன். இவர் சொன்னார் பாருங்க, ராகு இருடியும் இந்த மாதிரி விஷயத்துக்கு பாபு கேளுங்க, எல்லாம் நம்ம கிட்ட வந்துட போறாங்க. அப்படிலாம் இல்ல. மாறுபட்ட கருத்தை, முரண்பாடான விஷயங்களை, புதைந்திருக்கக்கூடிய, யாரும் உணராத, யாரும் தொட முடியாத, யாரும் செல்ல முடியாத அங்கு இருக்கக்கூடிய ரகசியங்களை கொண்டு வருபவன் ராகு. இவங்களுக்கு தெரியல. இந்த ராகு பத்தி சொன்ன உடனே பயம். நானும் பேசிட்டே இருக்கிறேன் 13 வருஷமா, எல்லா ஜோசிய மீட்டிங்லயும் பேசுறேன், என்னோட யூடியூப் சேனல்ல பேசுறேன், எல்லாத்துலயும் பேசுறேன். டே ராகு ரொம்ப ரொம்ப நல்லவன்டா, ராகு மாதிரி ஒரு ஆள் உலகத்துல கிடையவே கிடையாதுன்னு சொல்றேன். இவர் எப்ப பார்த்தாலும் இதுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான்ற மாதிரி. நான் இன்னும் திரிசாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, விஜய் படம் வந்தா நல்லா இருக்குதுன்னு சொல்ற மாதிரி ராகு, இவர் எப்ப பார்த்தாலும் ராகுவை பத்தியே பேசிட்டு இருக்கிறேன். எத்தனையோ உதாரணங்கள் கொடுத்துட்டேன், எத்தனையோ நான் பார்த்த ஜாதகங்கள் கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு பயம் இருக்குது. நல்லா பாருங்க, இந்த துர்க்கை கோயிலுக்கு போறாங்கல்ல, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10:12 ஒரு பொம்பளையும் கூப்பிட்டு கேளுங்க, ஏமா நீ துர்க்கைக்கு விளக்கு போட வந்தியா? இல்லைங்க எங்க வீட்டுக்காருக்கு ராகு தசிங்க. எனக்கு ராகு தசிங்க. அப்ப நீ பயந்துதான் கோயிலுக்கு வர, துர்க்கை அம்மன் கிட்ட அருள் வாங்குறதுக்கு வரல, அதானே? ஆக மொத்தத்துல இவனுங்க பயப்படுற அளவுக்கு ராகு பண்ணிட்டாங்க. ஆனா
இந்த உலகம் இன்றைக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்குது. அதுவும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா தெரிஞ்சதுன்னா அந்த பக்கமே போக மாட்டாங்க எவனும். என்ன விஷயம்னா சித்தர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. எவ்வளவு நேரம் பேசலாம்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ண. சித்தர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். சித்தர் கோயிலுக்கு போனோம், ஜீவசமாதிக்கு போனோம். இவனுக்கு சித்தர்னா என்னன்னு தெரியாது, ஜீவசமாதினா என்னன்னு தெரியாது, ஆனா போனோம். அப்படின்னா சித்தர் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா உண்மையாலுமே சொன்னா பயந்துருவீங்க. சித்தனுடைய நிலைமை ஒண்ணுமே தெரியாது. உணவுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? இந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு தப்பா எடுத்துக்க வேண்டாமா, சரியா புரியணும்னு சொல்றேன். உணவுனா என்னன்னு தெரியும், சொல்லியிருக்காங்க. மலம்னா என்னன்னு தெரியும்ல? இந்த ரெண்டையும் ஒரு இலையில வச்சோம்னா ரெண்டையும் சாப்பிடுவான் சித்தன். என்ன காரணம்னா வாழுகிற வாழ்க்கையினுடைய அனைத்து பதிவுகளும் உள் இறங்கித்தான் அவங்க வாழ்க்கையை நடத்துது. உங்களை கூட்டு போய் மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல இறக்கி விட்டாச்சு, சரிங்களா? இன்னைக்கு வியாழக்கிழமை உங்க வீட்டுல மெனு வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறது. எங்க வைப்பீங்க வெண்டைக்காய் குழம்பு? சொல்லுங்க. ஊர் தெரியாது, மொழி தெரியாது, எந்த பக்கம் போகணும் தெரியாது, யார பார்க்கணும்னு தெரியாது இல்லையா? இந்த நிலையில் இருந்தால் அவன் சித்தன். உங்களுக்கு எந்த பதிவும் இருக்க கூடாது. கரூருக்கு போனோம்னா எங்க சித்தி கூப்பிடு, எங்க அத்தை கூப்பிடு, அங்க எங்க எந்த பஸ் வரும், எந்த ஸ்டேஷன் எல்லாம் கேட்டுக்கிறீங்க. உங்களை எட்டு போய் மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல விட்டா யாருமே தெரியல, இறக்கி விட்டாங்க உங்களை. என்ன பண்ணுவீங்க? பொன்னையானா என்னன்னு ஒரு தன்மை இருக்கு, அது பதிவு. அப்ப இந்த பதிவுகள்ல எப்படி இருக்கோ அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுடைய வாழ்க்கை. அப்ப பதிவுகள் இல்லைன்னா உங்களுடைய நிலை. இதோட இன்னொரு கொடூரமான ஒரு விஷயம், நீங்க எல்லாம் வாழ்றீங்கல்ல லைஃப், எல்லாம் மெமரி கிமரி என்னென்ன மோட்டிவேஷன் அது இதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுல இருக்கு தெரியுமா? எதுல இருக்குன்னா வேற ஒண்ணும் இல்ல, உங்க பேர்ல எல்லாத்தையும் ஒட்ட வச்சிருப்பாங்க. டெப்தா திங்க் பண்ணி பாருங்க. நிர்மலான்ற பேரை காளீஸ்வரின்ற பேரை உருவியாச்சுன்னா, காளீஸ்வரின்ற பேரை எடுத்தாச்சு, நாள்ல இருந்து காளீஸ்வரிக்கு பேர் வந்து சகுந்தலான்னு வச்சிருவோம். இப்ப சகுந்தலா ஜோதிடரா காளீஸ்வரி ஜோதிடரா? தெரியாது. காளீஸ்வரி தான் இன்னாருக்கு பெண், இன்னாருக்கு குழந்தை, இன்னாருக்கு தங்கை, இன்னாருக்கு அக்கா, இன்னாருக்கு மனைவி, இன்னாருக்கு அம்மா. காளீஸ்வரி போயாச்சு. இப்ப யாரு? இந்த நிலைப்பாட்டினுடைய உச்சம் தான் சித்தன். கடுப்பா வருது எனக்கு. ஜோதிட சித்தன் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த ஸ்டேஜ்ல நானும் மானம் கட்டு இவரு நானும் வேற போய் உட்கார்ந்துக்கிறோம். சித்தனாவே மறந்து போச்சு. அவனுக்கு அப்புறம் ஜோசியம் வரும்? ஜோதிடத்திற்கு அப்பால் போயாச்சு. ஜோதிடம் என்பது என்ன? ஜோதிடம் எதனால் அறியப்படுகிறது? ஜோதிடம் எப்படி புரியும் தெரியுமா? இருக்காது. ஜோசியம் படிக்கிறாங்க, ஓகே, அது ஓகே. ஐயா சொன்ன மாதிரி நிறைய பாவங்கள், காரகங்கள், ஆதிபத்தியம், அது இது, அதுல இருந்தால் இதுல இருந்தால் எல்லாம் கரெக்ட். இது எங்க உற்பத்தி ஆகுது? சிம்பிளான விஷயம். கண்ணை மூடிக்குங்க, ஜோசியம் வேலை செய்தான்னு பார்ப்போம். 10 நாள் உங்க கண்ணை க்ளோஸ் பண்ணியாச்சு. எவனுக்காவது ராகுதசை நடக்கட்டும், ஏதாவது தெரியுமா? சீரியஸான விஷயமா? விளையாட்டு இல்ல. கண்ணை கட்டிங்க சார், ஆபரேஷன் பண்ணி 1 மாசம் கட்டுங்க கண்ணு. அஷ்டம சனி வேலை செய்தான்னு பாப்போம். அவனுக்கு நீ கண்ணை கட்டினதான் அவனுக்கு அஷ்டம சனின்னு வாங்க. அதெல்லாம் காட்சி. கொஞ்சம் டெப்தா பாத்தீங்கன்னா அந்த விவரங்கள் புரியும். காட்சி, நீங்க ஒரு விஷயத்தை பாக்குறீங்க, அந்த காட்சி ஒரு முறையும் பதிவாகி கொண்டே இருக்கு மண்டையில. இந்த காட்சி அற்ற ஒரு நிலை. ஒரு குரூப்ல கேட்டேன், எந்த கண்ணு தெரியாதவனுக்காவது யாராவது ஒரு ஜோசியரை சொல்லுங்க பாப்போம். நான் அவனுக்கு எது ஜோசியம், அவனுக்கு எதுவுமே தெரியாத. நான் தவறாக பேசல அவங்கள, நான் ஜோசியத்தை அந்த சப்ஜெக்ட்ல இருந்து தான் பேசுறேன். நான் கண்ணு தெரியாதவங்களை பத்தி தப்பா பேசல, அந்த சப்ஜெக்ட்ல இருந்து பேசுறேன். இது என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப கண்ணு தெரியாதவங்களுக்கு யாராவது ஜோசியம் பார்த்திருக்கீங்களா? ஜோசியம் பார்க்கணும் தேவை இருக்கிறதா? இல்ல. 2000 ரூபாய் நோட்டுனா தான் நம்ம அப்படின்னுவோம். அவனுக்கு 2000 ரூபாய் இருந்தாருன்னா 2 ரூபாய் இருந்தாருன்னா எல்லாமே ஒண்ணுதானே.
டிவி எப்படி இருந்தான்னா 72 இன்ச் டிவி சோனி 4.25 லட்சம் ரூபாய் துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தேன். எல்லா கதையும் சொன்னா அவன் அப்படியே உட்கார்ந்து இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. சரிதானே? 52 பவுன் இந்த செயின், ஒரே செயின், சிங்கிள் டாலர். இந்த அம்மா ஊரெல்லாம் போய் காமிச்சிட்டு வருது. ஒரு அம்மா கிட்ட வந்து காமிது. அந்த அம்மாக்கு 52 பவுனா இருந்தான்னா 520 பவுனா இருந்தான்னா தெரியாது. ஆக இந்த காட்சி பிம்பங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை. காட்சி பிம்பங்கள்ல இருந்து நீங்க மாறுபடுகிற பொழுது வாழ்க்கையிலிருந்து தள்ளி போகிறீங்க. அந்த தள்ளி போகக்கூடிய நிலைப்பாட்டை ஏதுமற்ற சித்தன் வைத்திருப்பான். அதனாலதான் சித்தர்கள்கிட்ட போக சொல்றது. ஜீவ சமாதி அது முடிச்சுட்டு நம்ம ராகுக்குள்ள போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் சொன்னாதான் தெரியும். ஜீவ சமாதி அப்படின்னா என்னன்னு தெரியாது. செத்தவன போச்சதெல்லாம் ஜீவசமாதின்றாங்க. அது இல்ல ஜீவசமாதி. ஜீவசமாதி ஏதுமற்ற நிலை இருக்கு இல்லையா, அந்த ஏதுமற்ற நிலையை ஜீவனாக்கி ஸ்தம்பமாக்கி அங்க நிறுத்தி வச்சுட்டு உடலை விட்டுருவான். உடல் போச்சு இடம்லாம் ஜீவசமாதி இல்ல. சித்தர்களுக்கெல்லாம் தீன்னு சொல்லுவாங்க. சித்தர்களுக்கெல்லாம் சித்தத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு இடத்தை ஐயா எனக்கு அருமையா அறிமுகப்படுத்தணும். அவருக்கே தெரியாது. இப்போ கசோனமட்டி சித்தர்களுக்கெல்லாம் சித்தத்துவத்தை வழங்கக்கூடிய தன்மை. அவர் யாருன்னு யாருக்கு தெரியும்? இங்கதான் இருக்கு, ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல. முடிஞ்செல்லாம் ஒரு டைம் வாய்ப்பு கிடைத்தா போயிட்டு வாங்க. ஜோதிடம் பார்க்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு இடம் கசோனம்பட்டி. அதான் தீன். அவர் யாருக்குன்னு தெரியாது. இப்ப நீங்க அவருக்கு பிரசாதம் என்ன தெரியுங்களா? என்னங்க அவருக்கு பிரசாதம் சிகரெட் போய் பத்த வச்சு விளக்குல ஏத்தி பத்த வைப்பான். பாத்தீங்கன்னா அந்த பித்தளை சில சிகரெட் பிடிக்கும். இன்னும் இதான் ஜீவனை நிறுத்தி வைத்து செல்லுதல். செத்தவன் பிறந்ததுலாம் போய் அங்க சாமி கும்பிடுறது பிரயோஜனமே கிடையாது. அங்க போகிற பொழுது அங்க ஒரு ஏதுமற்ற தன்மை, நான் சொன்ன பதிவற்ற தன்மை, நில்னஸ் இருக்கும். அங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க அது உள்ள கிராஸ் உள்ள வரும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகளோ, பிரச்சனைன்றது என்ன, நீங்க ஒண்ணு நினைச்சீங்க அது வேற விதமா நடந்தது, அதான பிரச்சனை. அப்ப உங்களை சரியா நினைக்க வைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க ரொம்ப அனாலிட்டிக்கல் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இது ஒரு பெரிய எங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கும். ஜோசியம்ன்றத காமெடி ஆகிட்டாங்க. இன்னைக்கு எப்படி ஆகிட்டாங்கன்னா, ஜோதிடம்னா என்ன, இப்ப நாங்களுமே அதுக்கெல்லாம் மாறிட்டு இருக்கிறோம். வழி இல்ல. ஜோதிடம்னா என்ன, கார் வாங்குவனா, பணம் வருமா, அது சீக்கிரமா வருமா, 2 மாசத்துக்குள்ள வருமா, அப்புறமா வீடு கட்டுவனா, என் பையன் ஃபாரினுக்கு போவானா, நான் போய் ஃபாரின்ல செட்டில் ஆவனா, எனக்கு 100 பவுன் நகை கிடைக்குமா, இது இப்படி ஆக்கிட்டாங்க ஜோசி. இதுக்கெல்லாம் பதில் சொன்னால் ஜோசியம். ஜோதிடத்தினுடைய நிலைப்பாடு ஐயா சொன்னாங்க பாருங்க, பிரமாதமா சொன்னாங்க. நான் யார் என்ற நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிடம். ஜோசியம் பார்த்த உடனே இவனுங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஜோசியம் பார்த்தாச்சு அதனால நம்ம கோடீஸ்வரன். உன்னை செஞ்சது உன்னோட அப்பா அம்மா. தந்தையினுடைய அணுவிலிருந்தும் தாயினுடைய கருமுட்டையிலிருந்தும் இணைந்து பிறந்து 2 சதை கோலங்கள் உன்னை உருவாக்கி உன்னை சதை கோலமாக்கி நிறுத்துகிறது. எந்த ஜோசினாலே உன்னை மாத்த முடியும்? சொல்லுங்க பாப்போம். இதுக்காது ஜோசியம்னா இப்ப பிரச்சனை அப்படிதான் ஆகி போச்சு. கடகராசி 234 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகும் சனின்றாங்க. அப்படின்னு ஒண்ணு, ஐயோ இது ஏதோ வேற விஷயம் மாட்டுறது. 234 வருஷம் கழிச்சு போறாரு சனி அங்க. யூடியூப் வேற சிரிக்கிறாரு. அப்படின்னு ஒண்ணு வேற ஏதோ வாட்டு தெரியுது, மிரண்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ராகு இல்ல. இப்ப நான் சொன்னதெல்லாம் ராகு. ஆனா இதெல்லாம் ராகு இல்ல. பாபு வந்தா மட்டும்தான் ராகு பிரச்சனை. அவன் பாக்குறதே நம்மள யோசனை பண்ணி போவான. தண்ணி போடுவார் அவரு, ஆள் வேற ஹைட்டா இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறான். சிகரெட் வேணா குடிப்பண்டா அப்படி யோசிக்கிறான்.
நம்ம பார்க்க. ஆனால் ராகுவுக்கு 2 நிலைப்பாடு. என்ன சொன்னா, எதுக்கு இந்த சித்தர்களை பத்தி சொன்னா, ராகுவினுடைய பாதம் தொடாமல் சித்தத்துவத்தில் பயணிப்பது என்பதே இயலாது. சித்தத்தினுடைய உச்சம் ராகு. எந்த சித்தர் வேணா எடுத்துங்க, ராகுவின் சாரம் வாங்காமல் சித்தனாகவே முடியாது. ராகுக்கு 2 விதமான தன்மைகள் உண்டு. நேத்து மீனாட்சி ஆபீஸ்ல உட்காந்து ஏதோ போன ஜாதகம் பார்த்து ராகு திசை நடக்குது, பாருங்க ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. அப்புறம் பார்த்துட்டு அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு கேளுன்னு, இங்க யூஎஸ்ல இருந்து பேசி, சின்சினாட்டில எங்க இருந்தோ யூஎஸ்ல இருந்து. ஒரு ஜூஸ் அலிக்கு வேணே தான் சொன்னேன், அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லுதுன்னு. ஒரு ஜூஸோட அலிக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். இம்மிடியட்டா அந்த பொண்ணு சொல்லு, ஜூஸ்ல எது சார் அலி? யூதர்களில் அலி என்ற பிறப்பே இல்லை, சரிங்களா? யூதரில் அலி என்ற பிறப்பே இல்லை. அங்க 3வது ஜெண்டரே கிடையாது, டிரான்ஸ்ஜெண்டரே கிடையாது. அது நேர்த்தியான ராகு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு யூத பெண்ணின் வயிற்றில் யூத ஆணியினுடைய அணுதான் கருப்பு இருக்கு, வேற யாரையும் சேர்க்க மாட்டாங்க, ஜூஸ் மட்டும். 72 நோபல் பரிசுகள் வாங்கிய ஒரே இனம். இன்றைக்கு கண்டுபிடித்து இருக்கக்கூடிய அனைத்து எலக்ட்ரிசிட்டில இருந்து மைக்ல இருந்து எல்லாமே கண்டுபிடிச்சான். காரணம் என்ன? ராகு. அவனுடைய ஃபுட் என்ன? நீங்க அனுமாருக்கு என்ன படைக்கிறீங்களோ அதான் அவன் சாப்பிடுறான். பாலக்கு, பன்னீர், புரோட்டீன். அங்கு கலப்பினங்கள் இல்லை. நாம் வாய்கழியே பேசிக்கலாம் 159ன்னு. அந்த 159 ப்ராப்பரா ஃபாலோ பண்றவன் ஜூஸ் தான், வேற யாரும் கிடையாது. மிக நேர்த்தியான ஒரு சரியான, அதான் சொன்ன பாருங்க, பொதிந்திருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு ரகசியத்தை வெளிக்கொண்டு வருவோன்றாக. ராகு நட்சத்திரம் 52 63 நாயன்மார்கள்ல நீங்க கணக்கு பண்ணி பாத்துங்க. ஏதாவது ஒரு கோயில்ல போய் பாத்தீங்கன்னா எத்தனை நட்சத்திரம் ராகு நட்சத்திரத்துல இருக்கிறாங்கன்னு. அப்ப அவங்க பூரா எல்லாம் தண்ணி போட்டவங்களா இல்லையா? இப்ப ராகு நட்சத்திரத்துல பிறந்தா என்ன ஆகும்? ராகு தசை நடக்குமா? அப்ப அவன் என்ன தண்ணி போட்டானா? இல்ல பிற பெண்கள் தொடர்பா? கள்ளக்கடத்தல் பண்ணானா? சாராயம் வித்தானா? இல்ல. அப்ப நீ ஏன் மறுபடியும் எல்லாருக்கும் பயமுறுத்திட்டே இருக்கிற? அவன் ராகு வர்றதுக்கு முன்னாடி அவன் பயந்துக்கிறான். சார் செவ்வாய் தசை தான் நடக்குது. சரியா? செவ்வாய் இப்பதான் குரு ஆரம்பிச்சிருக்குது. இல்ல சார், இனிமேல் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ராகு வருது, வரட்டும். என்ன பிரச்சனை? இப்ப ராகுவு போல் மிகச்சிறந்த ஒரு ஞானவான். இவங்க போகக்காரகன்னு சொல்றாங்க, நான் மோட்சக்காரகன்னு அவன் தான் சொல்றேன். ராகுவினுடைய பாதம் தொடாமல் ஆன்மீக பாதையில் உங்களால் பயணம் போவதே இருக்காது. ஆனால் அந்த ராகு யாருடன் இணைகிறான்? ராகுவினுடைய வல்லமை மிகப்பெரியது. அது சாதாரணமா நீங்க கொண்டு போயிட்டே இருக்க முடியாது. எந்த கிரகத்துடன் ராகு இணைகிறதோ, ராகுவினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் இணைந்திருக்கிறதோ, ராகுவை எந்த கிரகங்கள் பார்க்கிறதோ, ராகுவுடன் எந்த கிரகங்கள் இணைகிறதோ, எல்லாம் ராகுவோட கண்ட்ரோல். ராகுவை மீறி இவனால செய்ய முடியாது. அப்ப யார் பெரிய ஆளு? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஆளை வச்சுட்டு பயமுறுத்திட்டு இருக்கிறீங்க ஊர்ல? இது பேச ஆரம்பிச்சு இந்த ஒரு பட்டம் ஒண்ணு கொடுத்தாங்க பாருங்க எனக்கு. அதான் மிக கொடுமையான பட்டம், ராகுவின் காதலன். சாய்குமார் கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர். ராகுவின் காதலன் கொடுத்த உடனே இவர் ஏதோ நம்மள ராகுல இருந்து காப்பாத்திடுவாரு. நான் ராகுவை பத்தி பேசுறேன், பாசிட்டிவான விஷயங்களை பேசுறேன். இப்ப ஜூஸ் பத்தி சொன்னேன், பாசிட்டிவ், 100% பாசிட்டிவ், ஹைலி நாலேஜபிள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய, உலக அரங்கில் இருக்கக்கூடிய பொருளாதாரமாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், அறிவியலாகட்டும், எல்லாத்திலும் முன்னணியில் இருப்பவர்கள் ராகுவின் புத்திரர்கள். அவங்க தான்
3 மதங்கள் தோன்றிய இடம். ராகுவோட சென்டர் பாயிண்ட் ஜெருசலேம். ஜூஸ் மதம் தோன்றியது, யூத மதம் தோன்றியது அங்கதான், இஸ்லாமிய மதம் தோன்றியது அங்கதான், கிறிஸ்துவ மதம் தோன்றியதும் அங்கதான். ஒரு அதுதான் அந்த சென்டர் பாயிண்ட்ல போய் நிக்கிறேன். இதான் ராகுவா? இதான் ராகு. இந்த மண் ஏறா கொஞ்சம் கையில. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயங்கள். எல்லா கிரகக்கும் கும்பலகணத்துக்கு எவ்வளவு விஷயம் சொன்னார். சனி 2ல சனி இருந்தா இவர் சொன்ன பாசிட்டிவோட நான் ஒரு நெகட்டிவ் சொல்றேன். குடும்பத்துக்குள்ள உட்காரவே மாட்டான். அது காலபுருஷனுக்கு எத்தனை வேணா இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள உட்காருவானா? உட்கார மாட்டான். பொண்டாட்டிக்கு 2ல சனி இருந்தா இவனால் நிம்மதியா இருக்க முடியாது. புருஷனுக்கு 2ல சனி இருந்தா அவளால் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா பேசுற பேச்சு அப்படிதான் இருக்கும். எனக்கு நீங்க சாம்பார்னா உன்னை கார குழம்பு வைக்க சொன்னேன் அப்படின்னு வில்லங்கத்தை இழுக்கிறது. இப்ப சனி பிரச்சனை இல்லையா? குரு இயற்கை சுபர் இல்லையாமா? இயற்கை சுபர் நல்லதானே பண்ணோம். சிம்ம லக்னத்துக்கு குரு மீனத்தில் ஆட்சி பெற்று தசை நடத்தினான்னா சட்ட கூட நிக்காது. அவர் தப்பு பண்ணலையா? சுக்கிரனை நான் சொன்ன உடனே நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சுக்கிரன் ஏதோ ஒரு பாவத்தில் கெட்டு திசை நடத்துகிறார், தேறிடுவானா? அவனுக்கு இல்லாத பெண்கள் சவகாசம் வருமா? அவனுக்கு இல்லாத ஆடம்பரம் வருமா? சும்மா கடன் வாங்கிட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல செலவு பண்றவங்க அவங்கெல்லாம் வட்டிக்கு 10 ரூபா வட்டிக்கு தண்டலுக்கு வாங்கிட்டு போய் செலவு பண்ணுவாங்க. அவன் உருப்பட்டானா? சுக்கிரன். புதன் ஜோசியத்திற்கெல்லாம் காரணம் புதன். புதன் மட்டும் கெட்டுட்டான்னு வச்சுக்கங்க. புதன் ஒரு ஆளு கெட்டுட்டான்னா அறிவியலி, சிந்திக்க செயலற்றவன். எல்லா கிரகத்துக்கும் நம்மகிட்டயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. அதே போல ராகுக்கும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ராகுவை பாசிட்டிவா கொண்டு போங்க. ராகு எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்ற கிரகம். சுக்கிரனை ஜெயிக்கக்கூடிய கிரகம், சூரியன் கூடிய கிரகம், எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிரகம். அதான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில. அது யாருடன் இணைகிறதோ ராகு, ராகுவின் நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகங்கள் ஏறி நிற்கிறதோ, கிரகங்கள் பார்க்கிறதோ, இது ராகுவை மீறி செயல்பட முடியாது. ராகுவினுடைய செயல்பாட்டில் வேணா இந்த கிரகங்கள்லாம் இருக்கும், ஆனா டாமினேட்டட் வந்து ராகு தான். ராகுக்கு நெகட்டிவே இல்லையா சார்? இருக்கு. ராகுக்கு நெகட்டிவே இருக்கு. சனி கேது அமைப்பு, சனி கேது இணைவு 2ல் இருந்தாலோ 5ல் இருந்தாலோ 12ல் இருந்தாலோ ஐயா சொல்லுவார் என்ன விளக்கம். கடைசி வரை நல்ல பேண்ட் சட்டை போட மாட்டாங்க. வீட்டுல 15,000 ரூபாய் கொடுத்து பட்டு சேலை வாங்கி வச்சிருக்கோம் சரிங்களா, வேணும்னே கிழிஞ்ச சேலை கட்டிட்டு வருவான். ஆனா நீங்க நம்மால 12ல தூக்கி போடுங்க ராகுவ, இருக்கோ இல்லையோ பிளரிஷா இருப்பான், செம்மையா ஹாப்பியா இருப்பான். அவன் மட்டும் ஹாப்பியா இருக்கிறது இல்ல, அவன் கூட இருக்கிற எல்லாரையும் ஹாப்பி பண்ணுவான். நான் சொல்றது பாசிட்டிவா. இவங்க இருக்கிறதுலே பாவங்கள்ல ரொம்ப பாவமா எடுத்துக்கிற விஷயமே நம்ம எடுத்துப்போம், நம்ம அப்படியே பேசுவோம். 4, 7, 8 இல்லையா? சுகஸ்தானம், கலத்திரம், அப்புறம் இவர் சொன்ன 8ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவத்தை விட்டு 12ஆம் பாவம் எடுத்துப்போம், அயன சயன போகத்தை எடுப்போம். இவங்க சொல்ற மாதிரி 12ல் ராகு நின்று திசை நடத்தி ஏதுமற்ற நிலையில் அவங்க அப்பா அம்மா கல்லு உடைக்கிறாங்க. ஆந்திரால தெலுங்கானால கல்லு உடைக்கிறாங்க. அவனுக்கு ராகு திசை வந்தவுடன் அவன் வெளிநாட்டிலே பயணம் போகிறான், வெளிநாட்டில செட்டில் ஆகிறான். அவன் மட்டும் இல்ல, என்டையர் ஃபேமிலி. அவன், அவங்க அக்கா 2 தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்றான், ஒரு அக்கா கல்யாணம் பண்றான், இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். இன்னைக்கு அவன் வச்சிருக்கிற வீட்டினுடைய மதிப்பு 18 கோடி ரூபாய். அவன் போகக்கூடிய கார் BMW. மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறான் அமெரிக்காவில். எத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன். இந்த ராகுவின் காதலன் சொன்ன பாத்தீங்களா, அதனாலே எனக்கு வர்ற ஜாதகங்கள்லாம் ராகு ஜாதகம் தான் வரும். 100 ராகு ஜாதகம் வந்தா 100 ஜாதகம் வந்தா 96 ஜாதக ராகு ஜாதகம்.
ராகுவினுடைய தொடர்பு இல்லாமல் என்னுடன் பேசுவது என்பதே இயலாது. என்னன்னு எனக்கு தெரியல. ராகுவினுடன் தொடர்பு இல்லாமல் எத்தனையோ ஜாதகங்கள் வந்த உடனே முதல்ல ஜாதகத்தை போட்டா ஒண்ணு புத்தியோ இல்ல திசையோ இல்ல ஏதோ ஒரு திசை நடக்கிறது ராகு ஸ்டார்லயே இருக்கும். ராகுவுடைய டச் இல்லாம நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க. அது என்னவோ தெரியல, எனக்கு இறைவன் கொடுத்த வரமா என்னன்னு தெரியல. அதே போல வந்த அனைவருக்குமே இந்த ராகு பாசிட்டிவா தான் வேலை பார்த்து, நெகட்டிவா இல்லவே இல்லை. நெகட்டிவா இல்லவே இல்லை. ஆக என்னை பொறுத்தவரை நான் பார்க்கும்போது சொல்ல மாதிரிதான், பா தயவுசெய்து கல்யாணம் பண்ணாதரா, கல்யாணம் பண்ணா கொன்றுவாங்கடா, தலையை விரிச்சு போட்டு ஆடுண்டா அப்படின்லாம் சொன்னாங்க. ஒருவேளை நான் பார்த்த பேய் நல்ல பூவெல்லாம் வச்சு வளையல்களை எல்லாம் போட்டு பட்டு சேலை கட்டி வந்தவரு என்ன எனக்கு தெரியல. ஆனால் அந்த ராகுவின் அனுபவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ராகுவில பாசிட்டிவா நீங்க டிராவல் போகிற பொழுது மிகப்பெரிய உயர்ந்த உச்சத்தை அடைகிறார். அது பணத்தில் மட்டுமல்ல, அறிவிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. இவனா பயமுறுத்திடுறான் அந்த பிள்ளைக்கு. பாவம், ராகு நடக்கிற 7ல ராகு இருக்கிற அந்த பிள்ளை கொஞ்சம் சூதானமா வச்சுக்கிட்டான் இவன். அது என்ன நினைக்குதுன்னா, அவனுடன் கணவனுடன் அதே அந்த குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ, சாப்பாட்டுல இருந்து அந்த 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 கணவரை நல்லபடியா வச்சுக்கல, அந்த புள்ள நல்லா வச்சுக்கிறான். ஆனா இவன் பயமுறுத்தி எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு 7ல ராகு, 36 வருஷம் ஒரே பொண்டாட்டியோட தான் வாழ்ந்தது. மிகச்சிறந்த ஒரு நிலைப்பாடு. 7ல ராகு இருந்தா கலத்தர தோசை தானே. எனக்கு 20 வயசுல கல்யாணம். 20 வயசுல கல்யாணம். அப்போ ராகுவை துசமா சொல்றது இதெல்லாம் நான் வக்காலத்து வாங்கி பேசல, இருக்கிற உண்மை தானே சொல்றேன். ஆக நீங்க அதை இப்படி எடுத்துக்காதீங்க, இப்படியே பயமுறுத்தாதீங்க. இப்படின்னா ஒண்ணும் இல்லை, எல்லா கிரகங்களுக்கும் மைனஸ் பிளஸ் இருக்கு. ஆனால் இதை எல்லாத்தையும் விட பிரம்மாஸ்திரம் ராகு, பிரம்மாஸ்திரம் ராகு. அதை நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க, அதை எப்படி ஆள்றீங்க, அந்த திசை எவ்வாறு கொண்டு போறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. நல்ல பாசிட்டிவ் ஆயிடுங்க. நீங்க இதெல்லாம் விடுங்க, இந்த கடவுள்ல கூட இந்த ராகு ஒரு மாதிரி ஏடா கூடமா காமிச்சிருப்பாங்க. ராகுக்கு கடவுள் யார் தெரியுங்களா? வாயு புத்திரன். எல்லாருக்கும் அழகா நகை நட்டெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா ட்ரெஸ் பண்ணி கிரீடம் எல்லாம் வச்சு கையில ஏதோ ஒண்ணு கொடுத்து நிக்க வச்சிருப்பாங்க. ஆனா அனுமாருக்கு மட்டும் பாருங்க, அவர் ஜட்டி மட்டும் போட்டு பாவம் நின்னுட்டே இருப்பாரு. முகமும் சரியில்லை, வால் வேற பின்னாடி. பாடி பில்டர் மாதிரி வேற காட்டுவாங்க. ஏன்? வேற ஒண்ணும் இல்ல. இட் இஸ் அப்சல்யூட்லி புரோட்டான் எனர்ஜி. தசையினுடைய வலிமை ராகு. தசை இப்ப ஒன்னொன்னா சொல்லிட்டே முடிச்சிடறேன் நான், டக்குன்னு டைம் ஆகி போச்சு. அப்புறம் ஒன்னே முடிச்சிடறேன். இப்போ ஒரு ராகு என்பது என்ன? தசையினுடைய வலிமை, உங்களுடைய மஸ்குலின் எனர்ஜி. இந்த மசில் இல்லைன்னா உங்களால வேலை செய்ய முடியுமா? இது ஒண்ணு. ராகு இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையே இல்ல. ராகு இல்லைன்னா தாம்பத்தியம் இருக்கிறதா ஐயா? ராகு இல்லை என்றால் தாம்பத்தியம் இருக்கிறதா? இல்லை. ராகு என்றால் உற்பத்தி இருக்கிறதா? இல்லை. ஏன்னா ராகுவுக்கு என்னமா காரகங்கள் சொல்றோம்? பாட்டன் வழி உறவுகள்னு சொல்றோம். உங்களுடைய டிஎன்ஏ சிஸ்டத்தை டிராவல் பண்ணி கொண்டு உங்களை சேர்க்கிறவன் ராகு. நீங்க இப்படிதான் இருக்கணும், உங்களுடைய உருவம் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஐயாக்கு செவ்வாய் வக்கரம். அவர் செவ்வாய் வக்கரத்தோட இருக்கிறாரா அப்படின்னா அவர் செவ்வாய் வக்கரத்தோட தான் இருப்பார். ஏனால் 7 தலைமுறைகளாக என்ன பிரேம்ல அவர் இருந்தாரோ அந்த பிரேம் அவர்கிட்ட கொண்டு சேர்க்கிறது ராகு. இந்த ராகு மாந்தியுடன் இணைந்தாலோ, ராகு சனியுடன் இணைந்தாலோ, ராகு செவ்வாய் வக்கரம் பெற்று ராகு செவ்வாயுடன் இணைந்தாலோ இந்த உருவ மாற்றங்கள் மாறுபடும். அங்க எங்கேயோ மிக்ஸ்அப் ஆயிருக்கு.
தாத்தன் பாட்டன் வழி உறவுகள்ல இருந்து உங்களுடைய என்ன அமைப்புகள், என்ன விதமான உருவகங்கள், உங்களுடைய ஜாதகம் என்னவாக இருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய தொப்புள் கொடி பிரித்து அந்த தொப்புள் கொடி முதல் சுவாசம் அந்த குழந்தை எடுக்கிற பொழுது ஜனனம் துவக்கம். அந்த தொப்புள் கொடி எப்ப கட் பண்ணலாம், அந்த குழந்தை எப்ப முதல் சுவாசம் எடுக்கும், அந்த குழந்தையினுடைய உருவகம் எப்படி இருக்கும், அந்த குழந்தை எப்படி செயல்பட போறது, எல்லாத்தையும் பிக்ஸ் பண்றது இது. ஜீன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த ஜீனோட வெங்காயத்தினுடைய முதல் தோல் தான் ராகு. இந்த கேது நீங்க பாத்திருக்கீங்களே, பாம்பு பின்னி இருக்கும், நாகர் சிலைன்னு சொல்லுவாங்க. இதேதான் மெடிக்கலோட சிம்பிளுமே. இது என்ன, இது என்னன்னா இது குரோமோசோம்களினுடைய அமைப்பு. நீங்க போய் கூகுள்ல குரோமோசோம் செக் பண்ணீங்கன்னா இந்த நாகர் மாதிரி பின்னிதான் இருக்கும். நீ உருவாகுவதற்கு மூலமாக இருக்கக்கூடிய ஒரு வித்தை அடையாளப்படுத்தி அது இரண்டு தன்மைகளில் செயல்படுகிறது. ஒன்று ராகுவாகவும் இன்னொரு கேதுவாகும். இதை வந்து சயின்டிபிக்கா சொல்லலாம். இப்ப வந்து ஆண் பெண் அப்படின்ற ஒரு உருவ அமைப்பு கொடுக்குறாங்க, ஆண் பெண் என்ற நிலைப்பாடு கொடுக்குறாங்க. இந்த ஆண் பெண் என்ற நிலைப்பாடு எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோனோட மிக்ஸ்அப். ஒய் எது கூட போய் சேருதோ அதான் டிசைடிங் ஃபேக்டர். ஒய் ராகு, எக்ஸ் கேது. ராகு தான் டிசைட் பண்ணும் எதை நீ ஆணாக பிறக்க வேண்டுமா பெண்ணாக பிறக்க வேண்டுமா. 24 வயது நான் பார்த்த ஜாதகம். அந்த பெண்ணுக்கு 34 வயது, 2 குழந்தைகள் பெற்றவுடன் ஆணாக மாறுகிறாள். எடுத்து வந்தாங்க ஜாதகத்தை, மறந்து போயிட்டேன். ஜாதகத்தினுடைய பிரிவில சதயத்தினுடைய 2வது பாதத்துல ராகு டிராவல் பண்றாரு, மாந்தி கன்ஜெஷன். யாரும் நம்புவீங்களா? 34 வயசு அந்த பெண்ணுக்கு, 2 குழந்தை பெற்று கல்யாணம் பண்ணி ஆம்பளையா மாறுது. யூ திங்க் பண்ணி பாருங்க, இது விளையாட்டல்ல, எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு நிகழ்வு. அங்க எது உடைக்குது அப்படின்றது முடிவு பண்ணும். அப்ப உங்களுடைய பிறப்பினுடைய நிலைப்பாட்டை சொல்பவன் ராகு. நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையை சொல்பவன் ராகு. உருவ அமைப்பிலிருந்து உங்களுடைய குணபேதங்கள்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தது ராகு. அப்புறம் எப்படி நம்ம அதை தப்பு சொல்ல முடியும்? தசை இல்லைன்னா வாழ முடியுமா? ராகு இல்லைன்னா வாழ முடியாது. உன்னுடைய மஸ்குலின் எனர்ஜி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமோ அது மாதிரி 4ஆம் பாவத்தில் இருக்க ராகு சொல்லுவான். நீ என்ன மாதிரி கார்ல போகணும்ன்றத ராகு சொல்லுவான். 4ஆம் இடத்தில் ராகு. நீ எந்த மாதிரி வீட்டுல இருக்கிறன்னு சொல்லுவான். 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறவன் வீட போய் பாருங்க, சூப்பரா வயலட் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பான். பார்த்தோன்னே சொல்லலாம் ஆரஞ்சு கலர் பெயிண்ட், வயலட் கலர் பெயிண்ட் இருக்கும். தேவையே இல்ல. வீட்டுக்கு மேல கப்பல் எதுக்குடா அப்படின்னா ஃபேஷனா இருக்கணும் சார். வித்தியாசமான சிந்தனை கொண்டவர்கள். ஏழாம் பாவத்துல ராகு இருக்கு. 7ஆம் பாவத்துல ராகு இருந்தா அவனுடைய மனைவியோ கணவனோ ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க. அவன் உட்கார்ந்து இருக்கும்போது அவன் மனைவி கிராஸ் பண்ணா, ஒரு டைம் கிராஸ் பண்ணாலும் அவன் அட்ராக்ட் ஆவான். அது 65 வயசு கிழவியா இருந்தாலும் சரி இழுக்கும். அதே போல் கணவனுக்கு 7ஆம் பாவத்துல பாசிட்டிவ் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் சமூகத்தில் கவரப்படுவீர்கள். உங்களை பார்த்தானா, 7ல ராகு இருக்குது, உங்களை பார்த்தானா எல்லாரும் உங்களை நோக்கி வருவாங்க. அனபா சுனபாவை பத்தி சொன்னாரு. அனபா நாம் தேடி போவது, சுனபா நம்மளை தேடி வருது. இந்த அனபா சுனபா 2 சேர்ந்துமே அங்க வேலை செய்ய ராகுல. ஏது இருந்தா மட்டும்தான் கேமத்தூரத்துக்கு போனோம். 12இல் ராகு இருந்தவர்கள் வெளிநாடு பயணம், 4இல் ராகு இருந்தவர்கள் சொபிஸ்டிகேஷன் ஆஃப் கார். எத்தனை சொபிஸ்டிகேஷன் கார் வச்சிருக்காங்க நான் பார்த்திருக்கேன். பயங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வீடு கட்டுவான். அவன மாதிரி ஒரு இமேஜினேட்டிவா வீடு கட்டுறதுக்கு ஆளே கிடையாது 4இல் ராகு இருக்கிறவன். 7இல் ராகு இருக்கிறவன் ஆணோ பெண்ணோ அவங்க குடும்பத்துல ரொம்ப அட்ராக்டிவான இருப்பாங்க, சமூகத்தில் மிகப்பெரிய கவரப்படுவாங்க. 8இல் ராகு இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய மறைமுகமான வெளியில் சொல்ல முடியாத யோகங்கள் வந்து சேரும். 8இல் ராகு. ஷேர் மார்க்கெட் பண்றவங்க எல்லாத்துக்குமே 2, 5, 8 கனெக்டிவிட்டி ராகுல இல்லாம உள்ளே நுழைய முடியாது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள. அவனாலதான்
அவ்வளவு ஃபாஸ்டா கால்குலேஷன் பண்ண முடியும், ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். 5 ராகு இருக்கிற ஜோதிடர்கிட்ட போங்க, இதுவரை நீங்கள் சொல்லாத ஒரு பலனை எடுத்து கையில கொடுப்பான். இதுவரை நீங்க கேட்காத இந்த மாதிரி ஒரு ரூல்ஸே இல்லையே, ஆனா பலன் சரியா இருக்கும். நான் இதுவரையும் ஒரு ஜோசி புத்தகத்தோட படிச்சதுல கடைசியா இவர் தான் ஒரு புத்தகம் கொடுத்தாரு, காலபுருஷ தத்துவம். அது மட்டும் தான் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு 19 வருஷம் ஒன்னு ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் படிக்க முடியல. ஒரு 4 பக்கம் படிப்பேன், தூக்கம் வந்துருது. பார்த்த உடனே நீங்க இந்த கணிதம் எல்லாம் போடுங்க. அதெல்லாம் 2வது. ஜாதகத்தை பார்த்தவுடன் இதான் அப்படின்னு பலன் சொல்றான் டக்குன்னு. அது ரூல்ஸ் எல்லாம் தெரியாது எங்களுக்கு. கரெக்டாமா? 5 ராகு மாட்டினது ஒரு வகையில நல்லது. 11 கேது போய் மாட்டிச்சுல்ல. அப்போ வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான எண்ணங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாம போய் இந்த ராகுவை டிஸ்டர்ப் பண்ண, பாசிட்டிவான டிராவல் பண்ணுங்க. நெகட்டிவ்க்குள்ள போக வேண்டாம். ராகு தேசம் வந்துட்டுதா, சிவன் கோயில் போங்க, 5 முக ருத்ராட்சம் போட்டுங்க, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு வியாழக்கிழமையும் எப்பெல்லாம் முடிகிறதோ காலபைரவ சன்னதிக்கு போய் உட்காருங்க. உங்களை சுற்றி சூடு இருக்கிற மாதிரி பாத்துங்க. விளக்கோ இல்ல ஏதோ ஒண்ணு ஹீட் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கணும். ஹீட் ஜெனரேட் ஆக என்ன ஆகும்? நான் எதுக்கு விளக்கு ஏத்துறோம் தெரியுங்களா? சாமிக்கெல்லாம் விளக்கு ஏத்துதா சாமி? எதுக்கு விளக்கு ஏத்துறோம்? விளக்குனா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய காற்றினுடைய தன்மை வெப்பம் ஏற்பட்டு விலகி இலகுபட்டு உங்களுக்கு சுவாசம் ஈஸியா வரும். அந்தியிலும் விளக்கேத்தணும், சந்தியிலும் விளக்கேத்தணும். காலையில விளக்கேத்துற போது இந்த பிராணசக்தியானது வெப்பம் ஏற்பட்டு விலக்கி இலகுவாக்கி உங்களுக்கு சுவாசத்தை ஈஸியா, எந்த அளவுக்கு சுவாசம் உங்களுக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. கோயில்ல விளக்கேத்துவாங்க. கோயில்ல எத்தனை விளக்கேத்தணும்னு சொல்லுவான். அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ரூல்ஸே வச்சிருப்பான். இந்த ஆத்தாளுக்கு 5 முக விளக்கு தான் ஏத்தணும். அந்த ஆத்தா 5 முக விளக்கு எல்லாம் கேட்கல. அந்த 5 முக விளக்கு ஏத்தினாதான் அந்த ஹீட் ஜெனரேஷன், எவ்வளவு டிகிரி அங்க ஹீட் ஜெனரேட் ஆனா அங்க உள்ள வச்சிருக்கிற விஷயம் வேலை செய்யுமோ அது வேலை செய்யும். அது போல நீங்க பக்கத்துல ஒரு விளக்கு ஏத்திக்குங்க, பாருங்க, யூ see the difference. ராகு பாசிட்டிவா கொடுப்பாரு. என்ன பண்றாருன்னே ராகு தெரியாது. வாழ்வினுடைய உச்சத்திற்கு செவ்வாய் சக்கரம், செவ்வாய் ஒரு சின்ன ஒரு சக்கரம்னு வச்சுக்கோங்க, இப்படி எடுத்துக்கலாம். செவ்வாய் தீவிரம், ராகு அதி தீவிரம். ஆனா நீங்க அதுல என்ன இன்புட் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கு. சார் ஜாதகமே எல்லாமே முடிவு பண்ணா அப்ப நாங்க இன்புட் பண்றதும் அந்த தானே டிசைட் பண்ணுவார் அப்படின்னா இல்ல. நீங்க எதை நோக்கி பயணப்பட வேண்டும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா ராகுவை பத்தி இப்ப நெகட்டிவா தானே சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் கள்ள கடத்தல அது இதுன்னு எல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ராகு பாசிட்டிவா இருக்காரா நெகட்டிவா இருக்காரா அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் ராகுவுக்கு 5 9 உங்களுடைய லக்ன சுபர்கள் அமர்ந்தால் 1000 டைம் பாசிட்டிவ். உங்களுடைய ராகுவுக்கு 5 9 உங்களுடைய லக்ன சுபர் அமர்ந்தால், அந்த சுபர்கள் உச்சம் பெற்றாலோ ஆட்சி பெற்றாலோ வாழ்க்கையின் குறுகிய காலத்தில் உச்சம் பார்ப்பீர்கள். ஏன்னா உங்களுடைய கர்மாவுடைய டிசைடிங் ஃபேக்டர் ராகு. கர்மானா என்ன? ஐயோ இந்த தொந்தரவு, இந்த கர்மா தொந்தரவு தாங்க முடியல நம்மளால. சோ எதுக்கு எடுத்தாலும் கர்மான்றாங்க. இப்ப கர்மானா என்னன்னா, பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு 21 பையன் இருக்கிறான். அவன் சண்டைக்கு வந்துட்டான். அங்கிள் எவ்வளவு செஞ்ச தப்புக்கு நான் என்ன அங்கிள் தப்பு பண்ண, எனக்கு கர்மான்றீங்க அப்படின்னா, இவங்க அப்படி சொல்லி சொல்லி வேற தெரியல அவங்களுக்கு. அவங்கள குற்றம் சொல்லி அவங்களுக்கு அப்படிதான் தெரியல. வேற ஒண்ணும் கிடையாது சார். கர்மான்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். நீ கர்மத்தை கரைச்சிடுறேன்னு, கர்மத்தை தண்ணி ஊத்தி கரைக்கிறேன்னு வாங்க, எலுமிச்சம்பழம் போட்டு தீக்கிறேன்னு வாங்க, ஒண்ணும் கிடையாது. கர்மான்றது என்ன?
நீங்கள் எப்படி இப்படி வந்து அமர்ந்திருக்கிறீர்களோ இதற்கு காரணமாக என்ன இருந்ததோ அது கர்மா. எங்கிருந்து வந்தது? உங்களுடைய தாயிடமிருந்து வந்தது, தந்தையிடமிருந்து வந்தது. இந்த தாய் தந்தையில எது டாமினேட்டட்? ஐயா சொன்ன மாதிரி ஒரு யாரு இணைகிறாங்க, இணைகிற பொழுது எது டாமினேட்டட்? பெண் டாமினேட்டடா இருக்கிறா, பெண்ணினுடைய சக்தி, ஆணினுடைய சக்தி டாமினேட்டடா இருக்கு, அது டிசைட் பண்ண உங்களை. பட் ஆனா உங்களுடைய உருவ அமைப்புகள், எத்தனை பேர் வீட்டுல அம்மா மாதிரி உருவ அமைப்புகள் கொண்ட குழந்தைகள் இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த ஃபெமைன் எனர்ஜி வந்து டாமினேட் பண்ணும், மஸ்குலின் எனர்ஜி டவுன்ல போகும். இந்த விஷயத்தை நான் இப்படியாக இருப்பேன், நான் இப்படியாக பேசுவேன், நான் இப்ப சொன்ன மாதிரி என்ன மாதிரி பிரச்சனைக்குரியனா எவனா இருக்கிறானோ, எங்களுக்கு வேலையே தான். எவனாவது அது இல்லன்னு சொல்லிட்டானா அது எப்படி இல்லன்னு போய் நிப்போம். ஏன் இல்லன்னு சொல்றான் அப்படின்னு போய் நிப்போம். நீ எப்படி ஆமான்னு சொல்றன்னு பதில் சொல்லணும். சோ இந்த மாதிரி டிசைனிங் ஃபேக்டர் ராகு தான் கொடுப்பாரு, வேற யாராலையும் கொடுக்க முடியாது. உன்னுடைய கர்மா என்ன, உன் ராகுவை பாரு, உன்னுடைய கர்மா என்னன்னு தெரியும். இதுக்கு மேல நீங்க வேற எதையும் பார்க்க வேணாம். தசா புத்தி அதெல்லாம் ரெண்டாவது. ராகு எங்க அமர்ந்து இருக்கிறார், எந்த ஸ்டார் வாங்கி இருக்கிறார், அதான் உன்னுடைய கர்மா, உன்னுடைய டிவைடிங் ஃபேக்டர், டிசைடிங் ஃபேக்டர். ஐயா சொன்னாங்கல்ல, கேது மக நட்சத்திரத்தில் ஏறி இருந்தால் சத்தியமா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் தீ குளிச்சு இறந்திருப்பாள், மாற்று கருத்தே இல்லை. அஸ்வினில நின்னா இந்த மாந்திரிக சமாச்சாரங்க விஷயங்கள்ல அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. செய்வினை கூட்டம் இதுல டிசைடிங். இது எங்க இருந்து வந்தது? அவனுக்கு எவனோ ஒரு 4 ஜெனரேஷன் முன்னாடி செய்வனை வச்சவனுக்கு இவன் பாதிக்கப்படுறானா, பாதிக்கப்படுவான். ஏன்னா அந்த டிஎன்ஏ அடிபட்டு இருக்கு, அதோட தான் அது டிராவல் ஆகி உங்ககிட்ட வரும். ஒரு உடஞ்ச அலுமினி பாத்திரம், அதை நீங்க உங்க மருமகளுக்கோ உங்க மகனுக்கோ எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரிதான் இந்த ராகு அதனுடைய டிராவலை கொண்டு வந்து செய்யும். அப்போ ராகு இல்லைன்னா நம்மளுடைய பிறப்பே இல்லை. தந்தை வழி பாட்டனார் உறவுன்னு கொடுக்குறான். இப்ப தந்தை வழி பாட்டனார் உறவுனா உன்னோட டிஎன்ஏ டிராவல் தான் அது. அப்ப உனக்கு பிறப்புக்கு காரணமாக இருப்பவனே ராகு. ராகு என்பவன் விதை, கேது என்பவன் பூமி. ராகு என்பவன் சிவன், கேது என்பவன் சக்தி. அது என்ன விதைக்குதோ, எந்த பூமியில விதைக்கணுமோ, அந்த விதை எந்த பூமியில விதைக்கணுமோ அந்த பூமி எப்படி இருக்கணும், அந்த பெண் எப்படி இருக்கணும், அந்த கேது எப்படி இருக்கணும் அப்படின்றத வச்சுதான் பொருத்தமே. அதுல இருந்துதான் பெண் ஜாதகத்திலிருந்து ஆண் ஜாதகத்திலிருந்து பெண் ஜாதகத்துக்கு பொருத்தமாக மாட்டாங்க. ஏன்னா இந்த விதை இந்த பூமியில் விதைக்கலாமா, விதைத்தால் இந்த பூமி சரிவர வளர்த்து கொடுக்குமா, இது வளமான பூமியா, இது வளமான விதையா, இதான் பொருத்தம். வேற என்ன பொருத்தம் இருக்கு? திருமண பொருத்தமே தான். இந்த இடத்தில் முடிஞ்சிச்சா? இந்த இடத்தில் இந்த பூமியில் இந்த விதை விதைத்தால் மகசூல் எப்படி இருக்கும்? ஒருவனுக்கு ஒருத்தி தத்துவமே தான். அடுத்த தலைமுறையினரை சீராக, திறம்பட, இன்னும் மேம்பாடாக, எந்தவித கலப்பினமும் இல்லாமல், இதான் தத்துவார்த்தமே. இதைத்தான் நம்ம ஆளுங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சமுதாய கோட்பாடாவே வச்சுட்டாங்க, கலாச்சாரமாகவே வைத்து விட்டார்கள், நாகரிகமாகவே வைத்துட்டாங்க. இது போல ஒரு விஷயம் எந்த ஊர்லயும் இல்ல. இப்ப ஜூஸ் சொன்ன இல்லையா, அவன் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது நம்ம தான். நம்ம எங்க தப்பு நடந்துட்டோம் அப்படின்னா, பஞ்சத்தினுடைய அடிப்படையில் நாம் மாறுபட்டு விட்டோம். காலத்தினுடைய கோலங்கள் அதெல்லாம் நிறைய பேசலாம், ஹிஸ்டரி எடுத்து பேசலாம். அலாவுதீன் கில்ஜில இருந்து மாலிகாஃபூரினுடைய படையெடுப்புல இருந்து எடுத்து பேசணும்னா, நம்மளுடைய உருவ மாற்றங்கள், இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஒரிஜினாலிட்டி கிடையாது, எல்லாத்தையும் மாத்திட்டு போயிட்டான் மாலிகாஃபூர். உருவ மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கிறது. சரித்திரத்தினுடைய பிரிவுகள்ல 970 ஆண்டுகள் ஒரு மதம் நம்முடைய இந்தியாவை ஆண்டிருக்கிறது. இன்னும் நம்ம ஜோசியம், ஜாதகம், ரங்கநாதர் 3 டைம் டிராவல் போயிட்டு வந்துட்டார் டெல்லிக்கு. ஸ்ரீரங்கநாதர் 3 டைம் டிராவல் இங்க இருந்து டெல்லிக்கு, மறுபடியும் திருப்பி அங்க இருந்து அனுப்புறாங்க. அது அக்பரினுடைய வரலாறுகள்லாம் எடுத்து பார்க்க, துலுக்கநாச்சியார்னு கோயிலே வச்சிருக்காங்களே ரங்கநாதர்ல, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளாக மாற்றியது. இதெல்லாம் கொடுத்ததுதான் ராகு. அரவம்னு பேர் வச்சான். அன்னைக்கு அரவம்னு பேர் வச்சான். எங்கெல்லாம் சப்தங்கள் கேட்கிறதோ,
யாருக்கும் தெரியாத விஷயங்கள் எங்கு ஒளிந்திருக்கிறதோ அதை தேடி பிடிப்பவன் ராகு. வித்தியாசமான கோணங்கள், வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான எண்ணங்களினுடைய படைப்பு மூலமே ராகு தான். அதனால ராகுவினுடைய தன்மையில் பிறந்தவர்கள் உண்மையாலுமே குடுப்பனைவாதிகள், உண்மையாலுமே அவங்க ஒரு சிறந்த சிந்தனையாளர், ஒரு மாறுபட்ட ஒரு தன்மையை கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேசிட்டே போலாம். இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது. ஆனா எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, இவ்வளவு தூரம் ராகுவை பத்தி பேசுறாலும் மறுபடியும் திருப்பி இன்னைக்கு சாயந்தரம் 4 போன் வரும் பாருங்க. சார் ராகு தசை பேசுனீங்க, ராகு தசை அப்படின்னு. நல்லா இருக்கு, கவலைப்படாத. சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் லைஃப் ஸ்டைல. ராகு உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். ரிசர்ச் ஓரியன்டட் ஸ்டடிஸ் சொல்றாங்க. நாங்க போன டைம் மீட்டிங்ல கூட பேசினேன். இந்த 3 பிரிச்சு பேசினேன். 7 வயது, 14 வயது, 21 வயதுக்கு ராகு திசை நடந்தால் என்ன? 14 வயசுக்கு ராகு திசை நடந்தோம்னா முதல் பயம் அவங்க அம்மாவுக்கு வந்துடும். இந்த குழந்தையோட அம்மாவுக்கு ராகு திசை வருதுன்னு ஒரு 15 ஜோசியரை பார்த்துருவாங்க. 15 ஜோசியர் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கோ, ரிஸ்க் எடுக்காத, கைக்குள்ள வச்சுக்கோ, ஹாஸ்டல்ல சேர்க்காத, பையன் வீணா போயிடுவான், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, 14 வயசா, எஸ்எல்சி +2 போனானா, +2 போயிட்டான். +2 போகும்போது இவங்க இம்சப்படுத்தி ஒரு +2ல அவனை சேர்த்து விட்டாங்க. அவன் வெளில வந்தவன அவன் என்ன சொல்றான், நான் செராமிக் டெக்னாலஜி படிக்க போறேன்றான். டெக்னாலஜி இருக்கிறதே ஒரே ஒரு காலேஜில் தான். ஆனா அந்த செராமிக் டெக்னாலஜி அவன் முடிச்சான்னா அவனுடைய சேலரி எடுத்த உடனே 2.5 lakhs. இவனுங்க சொல்ற ஈசி படிச்சாலோ இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாலோ 10,000 15,000 தாண்ட மாட்டான். மாறுபட்ட சிந்தனையாளர் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் போறான், ராக் செடிமெண்டேஷன் போறான், ஓஷனாலஜி போறான். என்னுடைய ஒரு பெண் நண்பி இருக்காங்க, பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன திருமணம் ஆகல. அவங்க படிச்சது மயிலாடுதுறையில பிஎஸ்சி ஓசோனாலஜின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவினுடைய மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல அவங்கள மாதிரி ரிசர்ச் ஓரியன்டட் உலகத்திலே யாரும் கிடையாது. 5 கண்ட்ரிக்கு டெடிகேட்டட் அவங்க. ஐஃபர் டெய்லி இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, மெசேஜ் போட்டே இருப்பாங்க Facebookல. ராகுவினுடைய முழுமையான நிறைவு யாருமே போக முடியாது. அந்த மாதிரியான மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பத்தி போய் ஒருத்த பையன் படிக்கிறாங்கன்னா இவருக்கு பயம் வந்து, ஏன்னா இவங்களுக்கு அது தெரியாது. ஏண்டா பேசாம இந்த ஈசி படிச்சு பெங்களூர்ல ஏதாவது ஒரு ஐடி வேலைக்கு போனா நாங்களும் பின்னாடியே வந்துடலாம்ல பெங்களூருக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்க. இது மாதிரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஓரியன்டர்ஸ். மேக்ஸிமம் போட்டோகிராஃபர்ஸ், வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ். ராகுவுடைய தொடர்பு இல்லாமல் இந்த கேமராவை தொடக்கூட முடியாது. இவங்க உட்காந்துக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணீங்க. இவருக்கு ஆல்ரெடி நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் செக் பண்ணீங்க. ஒரு மீடியாக்குள்ள வரவே முடியாது, எலக்ட்ரானிக்ஸ் நீங்க தொடவே முடியாது. இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் ராகுவை பெற்றிருக்கு. இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது இதை அறிவியல் பூர்வமாக மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ராகுவை பற்றி பேசுவோம். ஆனால் ராகுவை பத்தி யாரும் இந்த யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக நேயர்கள் அனைவருக்கும் சொல்றேன், ராகுவை பத்தி கவலையப்படாதீங்க. சூரியனை ஜெயிக்கக்கூடிய கிரகம் ஒன்று இருக்கிறதா ராகு இல்லையாமா? அதிகமான லாங் டிராவல் பிளானட், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் அதிக நாட்கள் கொள்ளக்கூடிய பிளானட் எது? சுக்கிரன். 20 ஆண்டுகள். அவனையும் ஜெயிக்கிறானா? அப்ப காலத்தையும் ஜெயிப்பான், ஆளுமையும் ஜெயிக்கிறான். சனியை பார்த்து ஊரே பயப்படுது. திருநள்ளாறுல பாருங்க ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க. இவனுங்க அதான் சொன்ன பாருங்க, இவனுக்கு போய் என்ன பகவான் எனக்கு இது குடுறான்னு எவனாவது கேட்பானா? யாரையா கேட்க சொல்லுங்க. சனி பகவான், ஐயா நாங்க கோயிலுக்கு வந்திருக்க திருநள்ளாறுக்கு, எனக்கு தயவு செய்து எனக்கு இது கொடுங்கன்னு கேட்பாங்களா? எங்க வீட்டு பக்கம் வந்துடாதரா, அதுக்குதானே போறானுங்க கோயிலுக்கு, சனி கோயிலுக்கு. கட்ட துணி மோல் கொண்டு அழுத்து விட்டு போறா, தயவு செய்து எங்க வீட்டு பக்கம் வந்துடாதரா. ஒட்டி இருக்குதான்னு பார்த்து தட்டிட்டு ஏறான் பஸ்ல இல்லையா? அப்போ அப்படியெல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய சனி பகவான், சனி ராகு கன்ஜெஷன்ல ஏறினா ராகு டாமினேட்டடுக்கு வந்துருவார். எத்தனை இருக்கு ராகுடைய நிறைவான விஷயங்கள்? நிறைய இருக்கு.
ராகுவை பத்தி பயணப்பட நான் ராகுவை பத்தி பேசுறோன்னா இவர் என்ன பேச போறாரு, எப்ப பார்த்தாலும் ராகு சப்போர்ட் பண்ண, அப்படி இல்ல. வாழ்க்கையை தொலைத்திருக்கிறேன் ராகுவில். என்னுடைய ஒட்டுமொத்த ஓய்வு நேரம் அனைத்தும் ராகுவுக்கு. அதனால்தான் அதை காதலியா கொடுத்தான் என்னுடைய நண்பன் சாய்குமார். ராகுவியை வச்சு உங்களுடைய உடல் அமைப்பு, உங்க அப்பா எப்படி இருப்பாரு, உங்க தாத்தா எப்படி இருப்பாரு, 5ஆம் தலைமுறையில் நடந்த பிரச்சனைகள், இனிமேல் வரக்கூடிய தன்மைகள் எப்படி இருக்கும், உன்னுடைய சேர்க்கை, நீ எந்த பெண்ணோடு சேருவாய், சேர்க்கைனா திருமணம், உன்னுடைய குழந்தைகள் என்னெல்லாம் பண்ணும், இது ராகு நின்று ராகு ஏறிய, ராகுவை பார்த்த, ராகு நட்சத்திரத்தில் ஏறிய கிரகங்களை வச்சு எடுத்தல். அல்ல, நாம் எல்லோருமே சேர்ந்து ராகுடன் பயணிப்போம், பாசிட்டிவான விஷயங்களில், நேர்மறையான விஷயங்களில் அப்படின்னு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.